புரிதலுடன் போற்றிடுவோம். முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கிற பெயர் உண்டு. வி என்றால் பக்ஷி அல்லது பறவை என்பது பொருள். சாகன் என்றால் பயணம் செய்பவர், மயிலின் மீதமர்ந்து பயணம் செய்பவர். ஆகையால் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்படி என்னதான் சிறப்பு இந்த மயிலுக்கு? முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாக ஏற்று உவக்கும் மயில் விநாயகப் பெருமானால் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றே தவிர வெவ்வேறு அல்லர் என்று சொல்வர். சக்தி என்று சிவமில்லை இல்லையா? முருகப்பெருமான் கையில் கொண்டுள்ள வேலாயுதமும் அவரை சூழ்ந்து மயிலாக காத்து நிற்பதும் சக்திதான். அம்மையே மயிலாக மாறி முருகனை காத்து நிற்பதற்கு சக்தி மயில் என்பது பெயர். இவ்வகை வடிவங்களில் சக்தி மயிலானது உருவத்தில் பெரியதாகவும் அதன் அருகில் உள்ள முருகன் சிறு பாலகனாகவும் சித்தரிக்கப்படுவது மரபு. இதுவே நாம் வணங்கிடத்தக்க மயில். இந்த சக்தி மயிலைத்தான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று பாடி பரவினார்கள். இந்த சக்தி மயிலை வணங்கிடுவோருக்கு சிவபெருமான், அம்பிகை மற்றும் முருகன் ஆகிய மூவரின் அருளும் சேர்ந்தே கிடைத்திடும் என்பது உறுதி. இந்த சக்தி மயிலானது முருகனுக்கு அருகில் இருப்பது போல் சித்திரங்களில் காட்டப்படுவதே அன்றி முருகப்பெருமான் இதன் மீது ஆரோகணிப்பது இல்லை என்பதும் இங்கு நாம் அறியத்தக்கது. அடுத்ததாக முருகப்பெருமான் உவந்து ஏற்கும் வாகனமான மயில். இந்த மயில் 2 வகைப்படும். முதலாவது தேவமயில். முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்காக புறப்பட்ட பொழுது இந்திரனே மயில் வாகனமாக மாறி அவரை தாங்கி நின்றார். இதற்கு தேவமயில் அல்லது இந்திரமயில் என்பது பெயர். இந்த மயிலின் தலையானது முருகப்பெருமானுக்கு இடது பக்கமாக இருப்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அசுரமயில். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சூரபத்மனே மயிலாகவும் சேவலாகவும் மாறி பெருமானுக்கு பணிவிடை செய்யும் பேறு பெற்றார். இந்த அசுரமயிலின் தலையானது முருகப்பெருமானுக்கு வலது பக்கத்தில் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். இது தவிர ஓம்கார மயில் என்று ஒன்று உண்டு. அதாவது பிரணவ மந்திரமான ஓம்காரமானது முருகப்பெருமானுக்கு வாகன மயிலாக மாறி ஆதி காலத்தில் இருந்து வந்ததாம். இந்த மயிலுக்கு பிரணவாகார மயில் என்பது பெயர். இது நமக்கு நேராக முகம் காட்டி வரும்படி அமைக்கப்படுகின்றது. இவை தவிர முருகன் மயிலில் வரும்பொழுது வள்ளியும் தெய்வயானையும் தனித்தனி மயில்களில் பவனி வருவதும் உண்டு. இந்த 3 மயில்களையும் யோகமயில், போகமயில், வீரமயில் என்று அழைக்கின்றனர். சில விசேஷமான முருகப்பெருமானுடைய தலங்களில் திருவிழாக்களின் போது விநாயகர், தனித்த வள்ளி, தனித்த தெய்வ யானை மற்றும் வள்ளி தெய்வ யானை உடனாய முருகப்பெருமான் ஆகியோர் தனித்தனி மயில்களில் பவனி வருவது உண்டு. இதற்கு பஞ்சமயில் வாகன காட்சி என்பது பெயர். குருவே சரணம்.